புதுச்சேரி நலவழித்துறை வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் குமக்காயம் நண்பர்கள் வட்டம் வில்லியனூர் இணைந்து தீவிர டெங்கு ஒழிப்பு மற்றும் விழிப்புணர்வு பேரணி வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு உட்பட்ட சாமியார் தோப்பு பகுதியில் நடைபெற்றது. முத்தியால்பேட்டை சூர்யா இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது. முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்விக் குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் பேச்சுலர் ஆஃப் ஒர்க் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக் கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்விக் குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. புதுச்சேரி நலவழித்துறை வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் குமக்காயம் நண்பர்கள் வட்டம் வில்லியனூர் இணைந்து தீவிர டெங்கு ஒழிப்பு மற்றும் விழிப்புணர்வு பேரணி வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு உட்பட்ட சாமியார் தோப்பு பகுதியில் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு தலைமை மருத்துவ அதிகாரி பாமகள் கவிதை தலைமை தாங்கினார். வாஞ்சிநாதன் இளந்தொண்டர் மன்ற நிறுவனர் ராமன், குமுகாயம் நண்பர்கள் வட்ட ஒருங்கிணைப்பாளர் பரசுராமன், அன்புள்ள ரஜினிகாந்த் நற்பணி மன்ற தலைவர் ரஜினி முருகன், பாகூர் லயன் சங்க செயலாளர் விஜயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சுகாதார ஆய்வாளர் மதிவதனன், சுகாதார உதவி ஆய்வாளர்கள் ஐயனார், மரிய ஜோசப், களப்பணியாளர்கள், ஆஷா பணியாளர்கள், ராக் செவிலியர் கல்லூரி மாணவிகள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் ஆகியோர் அப்பகுதியில் உள்ள வீடுகளில் டெங்கு களப்பணி மேற்கொண்டனர்.
வீடுகளில் சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள தேவையற்ற பிளாஸ்டிக் பொருட்கள், டயர், பானை, உரல், தேங்காய் குடுவை போன்றவற்றை கண்டறிந்து வீட்டு உரிமையாளரை வைத்து அப்புறப்படுத்தினர். மேலும் தேங்காய் மட்டைகளை நிமிர்த்தி வைக்காமல், நீர் தேங்காமல் கவிழ்த்து அடுக்கி வைக்கவும், தேவையுள்ள தண்ணீர் பானையை மூடி வைக்கவும், தேவையற்ற பானைகளை கவிழ்த்து வைக்கவும், தேவையற்ற பொருட்களை முறையாக அப்புறப்படுத்தவும், தேவையற்ற டயர்களை தவிர்க்கவும், மேலும் தேவையெனில் ஓட்டை போட்டு மழை தண்ணீர் தேங்காமல் தடுக்கவும், தண்ணீர் தொட்டியை கொசு புகாமல் மூடி வைக்கவும், அலங்கார பூச்சாடிகளில் தண்ணீர் வாரம் ஒருமுறை மாற்றவும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு செய்யப்பட்டது. பொதுமக்களுக்கு டெங்கு கொசுக்களால் பரவும் தடுக்கும் வழிமுறைகள், டெங்கு நோயின் அறிகுறிகள் பற்றியும் எடுத்துரைத்து டெங்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கினார்கள். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், நம்பர் 514 ஏர்போர்ட் ரோட், ஆப்போசிட் நாவலன் நெடுஞ்செழியன் ஹை செகண்டரி ஸ்கூல், லாஸ்பெட், பாண்டிச்சேரி. For admission contact 9600421333. திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் புதுச்சேரி அரசு மின்துறையை தனியார் மயமாக்கப்படும் என்று அறிவித்ததிலிருந்து மின்துறையானது மக்களை பாதிக்கும் பல செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அதில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவது, டிஜிட்டல் மீட்டர் பொருத்துவது என்று அறிவித்ததுடன் மின் கட்டணத்தை தொடர்ந்து உயர்த்தி கொண்டே வருகிறது. அதில் பல மறைமுக வரிகளும் புகுத்தி வருகிறது. இதனால் பொதுமக்களும் வியாபார பெருமக்களும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகிறார்கள். இதை பல அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் கண்டித்து போராட்டம் நடத்தியும் அரசு இதை கவனத்தில் கொள்ளாமல் இருப்பது வருத்தம் அளிக்கிறது. கடந்த ஜூன் மாதம் மின்கட்டணம் உயர்த்தப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருந்தது. இதை கண்டித்து பொதுநல அமைப்புகள் போராட்டம் நடத்தி மாண்புமிகு முதல்வர், மாண்புமிகு அமைச்சர் மற்றும் மின்துறை செயலர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு மனு அளிக்கப்பட்டது. அந்த மின்கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இது சம்பந்தமாக சட்டசபை கூட்டத்தொடரின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர் மின்கட்டண உயர்வு மற்றும் மின்துறையை தனியார்மயமாக்கல் போன்ற பிரச்சினை பற்றி விவாதித்த போது இது சம்பந்தமாக முதல்வர் மற்றும் அமைச்சர் மக்களை பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். ஆனால் இன்று மின்கட்டண உயர்வு சம்பந்தமாக அறிவிப்பு வெளியாகி உள்ளது. இது சட்டமன்ற உறுப்பினராகிய எங்களையும் பொதுநல அமைப்புகளையும் பொதுமக்களையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இந்த மின்கட்டண உயர்வு சம்பந்தமாக மின்துறை அறிவிப்பில் கடந்த 16/6/2024 முதல் இந்த கட்டண உயர்வு நடைமுறைக்கு வருவதாக தெரிவித்துள்ளது. இது மக்களை வஞ்சிக்கும் செயலாக உள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் மின்தடை இல்லாத நாட்களே இல்லாத நிலையில் மின்கட்டணம் மட்டும் உயர்ந்து கொண்டே வருவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை இந்த அரசும் மின்துறையும் மக்களுக்கு விளக்க வேண்டும். ஆகையால் இந்த மின்கட்டண உயர்வை அரசு திரும்ப பெற வேண்டும் அல்லது இந்த மின்கட்டண உயர்வை அரசு மானியமாக மக்களுக்கு வழங்க வேண்டும். இதில் அரசு உடனே தலையிட வேண்டும். இல்லாவிட்டால் முழு அடைப்பு நடத்துவதுடன் மக்களை திரட்டி தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வதாக திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி அவர்கள் தெரிவித்தார். இந்திரா நகரில் அமைந்துள்ள இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் இலவச மடிக்கணினி 149, இலவச மிதிவண்டி 51 மற்றும் இலவச மழையுடை 51 ஆகியவற்றை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களும் மரியாதைக்குரிய அரசு கொறடா திரு வி. ஆறுமுகம் என்ற ஏகேடி அவர்களும் கதிர்காமம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு KSB ரமேஷ் அவர்களும் மாணவர்களுக்கு வழங்கி சிறப்பு செய்தனர். இந்நிகழ்ச்சியில் வரவேற்புரையை பள்ளியின் துணை முதல்வர் திரு ஏ. சந்திரன் அவர்கள் வழங்கினார்கள். மரியாதைக்குரிய அரசு கொறடா திரு வி. ஆறுமுகம் என்ற ஏகேடி அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார்கள். மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்கள் தலைமை உரையாற்றினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிறப்புரையாற்றினார்கள். இந்நிகழ்ச்சியில் பள்ளி கல்வி இயக்கத்தின் இணை இயக்குனர் திருமதி வேகோ சிவகாமி அவர்கள் உடனிருந்தார்.
நன்றி உரையை பள்ளியின் பொறுப்பாசிரியர் திருமதி மணிமொழி அவர்கள் வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அவர்களும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர் பெருமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். முத்தியால்பேட்டை சூர்யா இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள சூர்யா இன்டர்நேஷனல் பள்ளியில் 6 படை வீடு மெடிக்கல் காலேஜ் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் பள்ளியில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் மற்றும் பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக மெடிக்கல் சூப்பர்டென்ட் டாக்டர் சதீஷ் குருவெல்லா, ஹெட் ஆபரேஷன்ஸ் ஹாஸ்பிட்டல் சுப்ரஜித் சிங், அசிஸ்டன்ட் ஜெனரல் மேலாளர் பிரசன்னா ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மாணவர்களுக்கு ரத்தம், சுகர், பிபி உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு அவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பை சமூக சேவகர்கள் தாமரை செல்வி மற்றும் ரஞ்சித் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி நலவழித்துறை வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் குமக்காயம் நண்பர்கள் வட்டம் வில்லியனூர் இணைந்து தீவிர டெங்கு ஒழிப்பு மற்றும் விழிப்புணர்வு பேரணி வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு உட்பட்ட சாமியார் தோப்பு பகுதியில் நடைபெற்றது. முத்தியால்பேட்டை சூர்யா இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது.